ஒரு அழகான கிராமம். அங்க நிறைய வீடுகளும் மனிதர்களும் வாழ்ந்து வந்தனர். அங்கு ஒரு நாள் நல்ல மழை பெய்தது. அப்பொழுது குளம் குட்டையெல்லாம் நிரந்து இருந்தது. மரம் கொடியெல்லாம் பசுமையாயிருந்தது. அந்த ஊரில் நிரஞ்சனும் கிரிஷும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். நிரஞ்சன் கிரிஷிடம், "வா கிரிஷ், நம்ம குளத்துல போய் குளிச்சிட்டு வரலாம்" என்று கூறினான். அதற்கு கிரிஷ், "எனக்கும் குளிக்கணும்னு ஆசையாயிருக்கு. ஆனா அப்பா தெரிஞ்சால் அடிப்பாங்க" என்று கூறினான். அதையெல்லாம் பார்த்துக்கெல்லாம் கிரிஷ் என்று அழைத்துக் கொண்டு போனான். அவர்கள் போகும் வழியில் ஒரு மனிதர், "பிள்ளையர்களே, குளிக்கப் போகாதீர்கள். அந்த குளத்தில் நீர் நிரம்பி வழிகிறது" என்று கூறினார். அதையெல்லாம் கேட்காமல் அவர்கள் குளிக்கப் போனார்கள். இதை கவனித்த அந்த மனிதர், இவன் அரசு மகன் என்று எண்ணி அரசுக்கு போன் செய்தார். அரசுக்கு போன் வருகிறது. "ஹெல்லோ, யார் பேசுறது?" என்று அரசு கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர், "நான் தான் மணி பேசுறேன். உன் மகன் நம்ம ஊர் குளத்தில் குளிக்கப் போகிறான். நீ போய் வேண்டாம் என்று சொல்" என்று சொன்னான். "ஓ, அப்படியா, சரி, நான் உடனே போய் பார்க்கிறேன்" என்று அரசு விரைந்தான். அங்கே அவர்கள் குளிக்கத் தயாராகினார்கள். அப்பொழுது தூரத்தில் இருந்து ஒரு குரல், "கிரிஷ், கிரிஷ்" என்று திரும்பி பார்த்தால் கிரிஷ்வோடப்பா. கிரிஷ் அப்பாவை பார்த்து அழத் தொடங்கினான். அதற்கு அப்பா, "எனக்கு எல்லாம் தெரியும். இங்கு குளிப்பது பாதுகாப்பு இல்லை" என்று கூறினார். "அந்த குளத்தில் பாம்பு முதலை உண்டு" என்று கூறினார். இருவரும் மனம் வருந்தினர். "இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம்" என்று கூறினார்கள். பெற்றோர்க்கு தெரியாமல் செய்தால் நமக்கு நல்லதில்லை. பெற்றோர் அனுமதியோடு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.